மாலத்தீவுக்கு ஒரு ஆண்டுக்கு 12 லட்சம் சுற்றுலா பயணிகள் செல்றாங்க. 12 லட்சம் சுற்றுலா பயணிகள், அதுல 25% இந்தியர்கள். அப்பனா 3 லட்சம் பேர் நாம் அனுப்புறோம். 3 லட்சம் பேர் இந்தியாவில இருந்து போறாங்க. அப்படின்னா மாலத்தீவினுடைய 4/1 பங்கு டூரிசம் ரெவென்யூ இந்தியா கொடுக்குது. நம்ம இந்தியர்கள் நாம கொடுக்கிறோம். ஆனா லட்சதீபுக்கு செல்லக்கூடிய இந்தியன் டூரிஸ்ட் வெறும் 25,000. நீங்க பாருங்க, ரெண்டுமே பக்கத்துல இருக்கு. பிரதமர் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய டெஸ்டினேஷனை ப்ரோமோட் பண்றாங்க. பிரதமர் அவர்கள் தமிழ்நாடு பயணத்தை முடிச்சுட்டு, திருச்சி பயணத்தை முடிச்சுட்டு இங்கிருந்து நேரா பிரதமர் அவர்கள் லட்சத்தீவுக்கு போனாங்க. அதன் பிறகு மாலத்தீவினுடைய அமைச்சர்கள், பாராளுமன்ற எம்பி ஒருவர் 3 பேர் ட்வீட் போடுறாங்க. நீங்க கனவுல நினைச்சாலும் மாலத்தீவை நோக்கி இந்தியா வர முடியாது. நீங்க இந்தியன்ஸ்னா அன்கிளீன், மாலத்தீவு பக்கம் வந்துடாதீங்க. ஒரு சிட்டிங் மினிஸ்டர் போட்ட ட்வீட். இந்தியால டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் என்கின்ற ஒரு கம்பெனியினுடைய வேலை செய்யக்கூடிய ஆட்கள் மாலத்தீவு மக்கள் தொகையை விட அதிகம். நான் புரிஞ்சுக்கணும். I'm just giving you a comparative status. அதனால் இன்னைக்கு இந்திய மக்கள் ரியாக்ட் பண்றாங்க. சச்சின் டெண்டுல்கர், சல்மான் கான், முக்கியமான செலிபிரிட்டிஸ் எல்லாருமே ட்வீட் போடுறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பீச் சிந்தூர்கர்ல இருந்து நம்ம அங்க போவோம், எதுக்கு மாலத்தீவு போகணும். உடனே மாலத்தீவு அரசு பேனிக் ஆகுது. இன்னைக்கு மாலத்தீவுடைய அப்போசிஷன் பார்ட்டி, இதுவரை யார் ஆட்சியில் இருந்தாங்களோ அவங்க மாலத்தீவு அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றதுக்கு அவங்க இறங்கிருக்காங்க. அவங்க இந்தியா சப்போர்ட்.